பகவத்கீதையில் 5வது சாப்டரில் 18வது ஸ்லோகம் பார்க்கலாம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவஸ்வபாக்கேச்ச பண்டிதா சமதர்ஷினக. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பண்டிதாக அறிவாளிகள், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கல்வியும் அடக்கமும் உடைய அந்தணனிடம், கவிஹி உருவத்தால் சிறிய பசுவினிடமும், ஹஸ்தினி உருவத்தால் பெரிய யானையிடமும், ஷூனி கொன்று தின்னப்படும் நாயிடமும், ஸ்வபாகேச்ச ஏவ அதை கொன்று தின்னும் மனிதனிடமும், சமதர்ஷினக ஆத்மா ஒருபடிப்பட்டிருக்கையாலே சமமாக பார்ப்பவர்களாக இருக்கின்றனர் என்று தெரிவிக்கிறார். இந்த 16 என்ன சொன்னார்? ஆத்ம தர்ஷனம் சூரியனை போல பிரகாசிக்கும்னார் இல்லையா? அதுக்கப்புறம் 17 ஆத்ம தர்ஷனத்தை எப்படி அடைய வேண்டும்னு சொன்னார். இப்போ இந்த 18 ஆத்ம தர்ஷனம் என்ற நிலை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், அது வந்துருத்துன்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். என்னன்னாக்க, ஆத்ம தர்ஷனம் அடைந்த ஒருவன் உலகை எப்படி காண்கிறான் என்று கண்ணன் இதை தெரிவிக்கிறார். ஆத்ம தரிசனம் அடைந்த ஒருவன் அனைத்து ஜீவராசியுடைய ஆத்மாவும் இருக்கு இல்லையா, ஒரே மாதிரி தான் அவன் சமம்னு என்ற எண்ணத்தோடு பார்க்குறான். இதுதான் ஆத்ம சாட்சா்காரத்தோட அறிகுறி. அது வந்துடுத்து அவனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் வஞ்சார்த்துக்கிறதுக்கு என்ன அறிகுறி அப்படின்னா, எல்லா ஆத்மாவும் சமங்கிற எண்ணம் வரணும் அவனுக்கு. இதுதான் முக்கியமானது. இந்த ஸ்லோகத்தில் 3 ரெட்டைகளை பற்றி இங்கே சொல்லியிருக்கார். என்னென்ன? வித்யா வினய சம்பன்னே பிராமணே, கவி ஹஸ்தினி ஷூ அது 2வது, 3வது ஷூனி ஸ்வபாகேச்ச அதாவது சமதர்ஷினகன் கடைசியில் சொல்கிறார். பலதரப்பட்ட ஜீவராசியோட தன்மை மாறுபட்டு கொண்டே இருக்கும் இல்லையா? ஏன்னா உடல் இருக்கே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பிறவிக்கேற்ப உடல் மாறிண்டே தான் இருக்கும். பிறவி எத்தனை பிறவி மாறினாலும் மாறாமல் இருப்பது எது? ஆத்மா அப்படின்னு நன்னா பிரித்து பகுத்து பார்ப்பவன் தான் பண்டிதன். அப்படி பகுத்து புரிந்து கொண்ட பண்டிதர்கள் என்ன செய்வா? சமமாக எல்லாரையும் பார்க்கிறார்கள். எப்படி சமமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் 3 ரெட்டைகள் உதாரணமாக காட்டுகிறார். முதல்ல வித்யா வினய சம்பன்னே பிராமணன் இருக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமானது, நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்த 2 உதாரணத்தை முதல்ல பார்த்துருவோம். கவி ஹஸ்தினி. கவினா கவு இருக்கு இல்லையா, மாடு, மாட்டிலும், ஹஸ்தின யானை, யானையிலும் சமதர்ஷனக சமமாக பார்க்கிறார்கள். எப்படி ஒன்றா பார்க்குறார்கள் அப்படின்னா, 2 உருவத்தில் தான் நிறைய வேற்றுமை இருக்கும். அப்படின்னாக்க அதுக்கேற்ற மாதிரி ஆத்மா வித்தியாசமாக இருக்குமா அப்படின்னா இல்லை. அந்த உருவம் வித்தியாசமாக இருந்தாலும் ஆத்மா ஒன்றா இருக்கிறனால அவள் உருவத்தை பார்க்குறதே இல்லை. ஆத்மாவை மட்டும்தான் அவள் நன்னா புரிஞ்சுண்டு எல்லா ஆத்மாவும் ஒன்று தான் அப்படிங்கிற அவள் புரிஞ்சுட்டதுனால யானையோ பசுவோ 2 ஆத்மாவும் என்ன, ஞானமே வடிவமாக உடலை காட்டிலும் வேறுபட்டது, நுண்ணிய வடிவமானது, ஆனந்தமயமானது, பரமாத்மாவிற்கு தொண்டன் என்று அப்படியே சமமாக பார்க்குறாளாம். அவள் தான் பண்டிதர்கள். அடுத்தது 2வது என்ன சொன்னா? அடித்து கொள்கிற நாய் சொன்னா இல்லையா? அடித்து கொல்லப்படுகிற நாய் போன்ற பிராணி, எந்த பிராணியோ அதுவும் அவற்றை கொல்லக்கூடிய மனிதன், இதை 2யுமே அவள் சமமாக பார்க்குறாள். இந்த ஆத்ம தர்ஷனம் அடைஞ்சவா. உடல் தான் வேறுபட்டு இருக்கே தவிர ஆத்மா அவளும் அது புரிஞ்சுட்டு, அது நித்தியம் அப்படின்னு புரிஞ்சுட்டு, அது நாயோ மனுஷனோ அடிக்கிறாளோ அடித்து கொள்கிறாளோ அதெல்லாம் தெரியாது. எப்படி இருந்தாலும் சரி அவள் சமமாக பார்க்குறா அப்படின்னு சொன்னாள். இப்போ நம்ம முதல் இதுக்கு வருவோம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இப்போ வருவோம். கல்வி வினயன கல்வியும் அடக்கமும் உள்ள பிராமணன். அதாவது பிராமணன்னா இந்த ஜாதியை சொல்ல, பொதுவாக மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி அவள் ஆத்ம தர்ஷனம் அடைஞ்சவா ஒன்றா பார்க்கிறார்கள் அப்படிங்கிறார். இதில் ரெட்டை இல்லையே, இதில் எங்கே இருக்க ரெட்டை அப்படின்னா, அதுக்கு ராமானுஜர் இங்கே நன்ன அழகாக விளக்கமாக சொல்கிறார். ஞானமும் அடக்கமும் உள்ள பிராமணனையும் ஞானம் அடக்கம் இல்லாத பிறப்பால் மட்டுமே சாதாரண பிராமணனாக இருப்பவரையும் ஒன்றாக பார்க்கிறார்கள். சாதாரண பிராமணனா என்ன, பேருக்கு புடல் போட்டுருக்கான், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் அவனுக்கு தெரியாது, ஞானமெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிறவனையும் இந்த ஆத்ம சாட்சா்காரம் அடைந்தவர்கள் சமமாக பார்க்கிறார்கள். இந்த இருவருக்குள் இருக்கும் ஆத்மா சமம் என்று அவன் நன்னா புரிஞ்சின்றான். ஆத்ம தர்ஷனம்தான் ஆத்ம சாட்சா்காரம் அடைந்ததற்கான அறிகுறி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். இந்த ராமானுஜர் சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கணும் உள்ளர்த்தமாக. இப்போ நம்ம அதுக்கப்புறம் 19வது ஸ்லோகம் பார்க்கலாம்.